வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சர்தோசியை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இந்த மாதிரி சர்தோசியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச் ஆரி நீடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட மெஷின் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். நீடில் சர்தோசியை இந்த மாதிரி எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கோர்த்து நேராக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். நீடில் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த சர்தோசியில் பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் நீடில் சர்தோசியை கோர்த்து இந்த மாதிரி த்ரெட்டோட உள் பக்கமாக விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். நீடில் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து சர்தோசியோட பாதி அளவில் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த ஒர்க்கில் சர்தோசியை ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச்சுக்கு சர்தோசியை ஈவன் சைஸில் கட் பண்ணி தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். நீடில் பின்பக்கமாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைனுக்கும் நெக் லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மோட்டிவ் டிசைனுக்கும் ஸ்டிச் பண்ணலாம். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து குந்தன் ஸ்டோன் வச்சு நாம் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதோட ஜர்தோசியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு சர்தோசியை இந்த மாதிரி நீடில் கோர்த்து த்ரெட்டோட உள்பக்கம் விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் இந்த சர்தோசியோட பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே வெளியே எடுத்து நீடில் சர்தோசியை கொடுத்து த்ரெட்டோட உள்பக்கம் விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் சர்தோசியோட பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணணும். நாம் ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்கில் இருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் சர்தோசி சீக்வென்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.